வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 18/1/2025 சனிக்கிழமை, பஞ்சமி திதி. இன்று மாலை 4:19 வரை பூரம் நட்சத்திரம் இருக்கு. பின்பு உத்தர நட்சத்திரம் வருது. இன்றைக்கு ஜென்ம நட்சத்திரம். இந்த இரு நட்சத்திரங்களுக்கும் யாரெல்லாம் பூரம் மற்றும் உத்தரத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு இன்றைக்கு ஜென்ம நட்சத்திரம். அதனால் கோபம் தவிர்க்கணும், பொறுமை காக்கணும். அதே போல் யாருக்கெல்லாம் இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படின்னா 2 நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. ஒன்று திருவோணம், இன்னொன்று அவிட்டம். இந்த சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய இந்த இரு நட்சத்திரக்காரர்களும் கவனக்குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இது இருக்கும். அப்படிங்கிறதுனால எடுக்கிற எல்லா காரியத்திலையும், எல்லா செயல்களையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கு இந்த 2 நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால இந்த 2 நட்சத்திரங்களும் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகளை செய்ய கடமைப்பட்டிருக்குது அப்படின்றத பார்ப்போம். முதலில் மாலை 4:19 மணி வரை இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரம் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பூசத்தில் பிறந்திருக்கீங்களோ அனுஷம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்டை மற்றும் ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருப்பேன். அதே போல் இந்த நட்சத்திரத்திலையும் பிறந்து ஆங்கில மாதத்தில் உங்களுடைய பிறந்த தேதி 3, 6, 12, 15, 24 மற்றும் 30 இந்த தேதிகளையும் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது இந்த நாளில் நீங்கள் எடுத்துக்கிற அனைத்து காரியங்களையும் பரிபூர்ண வெற்றி அடையும். இது ஒரு மகத்தான நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். அதே போல் யாருக்கெல்லாம் இந்த நாள் சாதகமில்லாத ஒரு சூழலை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மாலை 4:19 வரைக்கும் தான். யாருக்கெல்லாம் சாதகம் இல்லாத சூழல் அப்படின்னா, கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமில்லாத சூழல் அமையறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நாள். அதனால் இவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இது இருக்கும். இந்த நட்சத்திரத்திலையும் பிறந்து கூடுதலாக ஆங்கில மாதத்தில் உங்களுடைய பிறந்த தேதி 2, 4, 7, 11, 13, 17, 20, 27, 29 மற்றும் 31 இந்த தேதிகளையும் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். எந்த செயலையும் 1க்கு 2 தடவை யோசனை பண்ணி செய்ய வேண்டியது முக்கியம். அதே போல் மாலை 4:19 மேலே வரக்கூடிய உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ரோகிணியில் பிறந்திருக்கீங்களோ அஸ்தம், திருவோணம், மிருகசிரீடம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம் மற்றும் புரட்டாது இந்த அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்குமே நன்மை செய்யறதுக்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். அதே போல் நீங்கள் இந்த நட்சத்திரத்திலையும் பிறந்து ஆங்கில மாதத்தில் உங்களுடைய பிறந்த தேதி 3, 6, 12, 15, 24 மற்றும் 30 இந்த தேதிகளையும் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக, மறக்க முடியாத நன்மை தரக்கூடிய நாளாக அமையும். அதே போல் யாருக்கெல்லாம் சாதகமற்ற ஒரு சூழல் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் 4:19 மேலே யாரெல்லாம் பூசத்தில் பிறந்திருக்கீங்களோ அனுஷம், உத்திரட்டாதி, பரணி, பூரம் மற்றும் போராடம் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். அதே போல் நீங்கள் இந்த நட்சத்திரத்திலையும் பிறந்து ஆங்கில மாதத்தில் உங்களுடைய பிறந்த தேதி 2, 4, 7, 11, 13, 17, 20, 27, 29 மற்றும் 31 இதுலேயும் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானப்போக்கோட செயல்பட வேண்டியது முக்கியம். மற்ற அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் ஒரு சாதாரண மற்றொரு நாளாகவே கடந்து போவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.